ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, க்ரீன் சர்க்கிள்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் இருக்கிற வேலூர் கார் டெக்கார்ஸ் அண்ட் கார் வாஷில் தான் இருக்கோம். இவங்க ஒரு காரை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு கார் வந்திருக்கேன். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காருக்குள்ளே வேக்யூம் அடித்து இருக்கிற டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பிறகு அந்த ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா சேஸ் மேலே ஏற்றிடுவாங்க. சேஸ் வச்சு காரை மேலே ஏற்றிட்டு அண்டர் சேஸில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ் பண்ணுவாங்க. பாடி வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டயர் வாஷு பண்ணிவிட்டு, இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணுவாங்க. கார் பாடி மற்றும் டயரும் பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. வாங்க வாங்க. இந்த ஹைட்ராலிக் மூலியமா இந்த காரை தூக்கிறாங்க பாருங்க. இந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் சுத்தமாக ஆகிவிடும். வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கையை விட்டு அவ்வளோ அழகா இந்த கிளீன்னஸ் தான் இவங்ககிட்ட பிடிச்சது பாருங்க. அந்த பாட்டம் அந்த அழுக்கு வீட்டு எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளோ அழுக்குனாலும் அவ்வளோ அந்த தண்ணியோட ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா க்ளீனாகிடும். 4 வீலும் கிளீன் பண்ணுறாங்க. இப்போ 4 வீல்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற அழுக்கு மண் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப மணலாக இதெல்லாம் கார் ரன்னிங் இருக்கும்போது டஸ்ட்லாம். ஸோ அந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஹைட்டு இன்னும் தூக்குவாங்களாம். ஸோ ஒவ்வொரு காருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹைட்டு வந்து எவ்வளோன்றது அவங்களே வேரியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காருக்கு இவ்வளோ தான் ஹைட்டு இருக்கும் தூக்குவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க. ரேடியேட்டர் அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. ரேடியேட்டரில் தான் அதிகமாக டஸ்ட் உக்காரும் போகிற ஸ்பீடில். இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழுக்கு ஃபுல்லாக வெளியே வருது பாருங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக இவங்க வந்து க்ளீன் பண்ணுற அழகே பாருங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஃபோம் டேங்க்கு இப்போ பாருங்க, அந்த சோப்பு எல்லாம் போட்டு நிறைய அந்த ஃபோம் போடுவாங்க பாருங்க. எவ்வளோ அழகாக அந்த கார் வந்து கலர் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஃபோம் போட்டோடனே ஒயிட் டயர் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. எவ்வளோ அற்புதமாக பாருங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயிட் கலர் இருக்குது. எந்த அளவுக்கு இவங்க கஸ்டமர் சொல்கிறது பார்த்தா இங்கே காரு நாங்கள் விட்டாவே சூப்பராக இருக்கும் காரு, அந்தளவுக்கு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதாவது நம்ம காரா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு அவங்க வந்து அந்தளவுக்கு க்ளீன். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வேறு போடுறாங்க அந்த இதுக்கு. ஸோ பாருங்கள் அவங்க அதாவது இந்த ஒர்க்கை சிம்பிளாக கூட முடியலாம், பட் இருந்தாலும் அவங்களோட ஒர்க்கு பாருங்கள் நீட்டாக அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் அந்த இதை வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்கள கார் ஓனர் ஆக்சுவலாக இங்கே விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு வேலையை. அவங்க இல்லைன்னா கூட பாருங்கள் அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த க்ளீனாக ஒர்க்கு வந்து க்ளீனாக இருக்கணும், அவரோட ஒர்க்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக க்ளீனாக பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. பாலிஷ் எல்லாம் போட்டாங்க, இதுக்கு மேலே க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸோ இதை வந்து காரை இறக்கிடுறாங்க. ஸோ அந்த காரோட லெவலில் வந்துடும். ஸோ இப்போ பேனட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குன்றத அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. எந்தளவுக்கு அந்த அழுக்கு இருக்குது,
எந்த என்னென்ன போடணும் இதுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்காக. இங்கே நான் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த காரோட ஓனரும் இல்லை, காரு ஸ்பா நடத்துகிற ஓனரும் இல்லை. இருந்தாலும் அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அற்புதமாக செய்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு நம்ம கடமையில் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு இலக்கு நம்ம அடையலான்றதை இவங்க சொல்கிறாங்க. பாருங்க, வேக்யூம் போட்டு அழகாக அவ்வளோ அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற அழுக்கு அது எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க. அதுதாங்க இந்த வேலூர் கார் டெக்கார்ஸ் அண்ட் கார் வாஷோட ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களது இதுதான். அவங்க சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கஸ்டமர் ஹைலி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமேன்னு சொன்னார். அது சொல்லும்போது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கு பார்க்கும்போது தான் அந்த அளவுக்கு இந்த காரோட கிளீனஸ் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. அந்த ஃபுல்லாக கூட பார்த்தீங்கன்னா அவங்க, அதாவது இது வந்து யூஸ்வலாக பண்ணுறவங்க பண்ண முடியாது. அவங்க அந்த பார்டரில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த தண்ணி, இந்த ஃப்ளோ, அந்த இது உள்ள மேட் நனையாத அளவுக்கு அவ்வளோ கிளியராக. இவரு தான் ஜாகீர். இவரு கூட ஒருத்தர் இருக்கார். இவரு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் பேர் பார்த்தீங்கன்னா தனுஷ். சரிங்க, அதாவது ஜாகீர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ளீன் பண்ணாரு. அவருக்கு அந்த இது என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம தனுஷும் இருக்காரு. ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கு அவ்வளோ க்ளீனாக இருக்கு. அதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம். இவங்க க்ளீனாக இருக்கு. இப்போ அடித்த தண்ணி எல்லாமே என்னன்னா, தண்ணி எல்லாம் தூங்குதா அப்படின்றதுக்காக அந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் மூலியமா வெளியே எடுத்துருவாங்க. ஸோ ஃபோம் மறுபடியும் மேலே காரோட பாடிக்கெல்லாம் அடிக்கிறாங்க. போடும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நறுமணம், அதாவது இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. அது இல்லாத பாருங்க, இவங்க போடுற ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி எடுத்துக்கிறாங்க. ஸோ துணியில் நல்லா மறுபடியும் அந்த அழுக்கு போகிற அளவுக்கு ஒரு லைட்டாக தொடச்சிட்டு, அவங்களுக்கு தெரியுது எந்த இடத்துல அதிகமாக நம்ம தேய்க்கணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக இது பண்ணுறாங்க பாருங்க. அவங்க இந்த தேய்க்கிற விதம், அந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அவசரப்படாமல் எங்கெங்கெல்லாம் இது பாருங்க. இங்கே ஒரு கரை இருக்கு, அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்க. எவ்வளோ அந்த கோம் போட்டு பாருங்க பொறுமையாக அந்த இதை ஹேண்டில் பண்ணுற விதம் பாருங்க. அதுதாங்க ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு. ஸோ பாருங்க, இந்த எல்லோ கலராக தான் இருந்தது, இப்போ அந்த ஒயிட் கலரில் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோம் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க கண்ணாடி பாருங்க, அந்த ஃபோம் வச்சு துடைக்கிறாங்க. ஆனால் அவங்க அழுத்தெல்லாம் துடைக்கல, லைட்டாக அந்த இதை பாலிஷ் போட்ட மாதிரி தான் துடைக்கிறாங்க சொன்ன மாதிரி. மேலே ஏறி எடுக்கிறாங்க பாருங்க, மேலேயே ஏறி இது துடைக்கிறாங்க. அவங்களோட ஒர்க்கில் தான் அவங்க சொன்ன விஷயம் வந்து, நாங்கள் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டோம், கஸ்டமரே சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அப்படி.
வண்டி வாஷ் பண்ணிட்டு இப்போ பின்னாடி ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு துடைக்கிறாங்க கண்ணாடிலாம். ஸோ அந்த கண்ணாடி துடைக்கிற துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லாமல் 2 துணி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டயருக்கு பாலிஷ் போடுறாங்க பாருங்க. டேஷ்போர்டு பாலிஷ் போட போகிறாங்க. டேஷ்போர்டு பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த ஜூஸு இதெல்லாம் பார்த்து பாலிஷ்லாம் போடுறாங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அங்கே வெயிட் பண்ணி அவங்க கார்லேருந்து எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. அந்த சைடு பார்டருக்கு உண்டான பிளாக் கலரில் இருக்கிற இடத்துல பாலிஷ் போடுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லாஸ்ட்டாக அந்த வெல்கம் பேப்பரை போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் இதுதான். இவர் தான் இந்த கார் வாஷ், வேலூர் கார் டெக்கர்ஸ் அண்ட் கார் வாஷோட பாஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.